கிடையாது. அந்த தொடக்கத்தோடு ஒரு பொம்பளை வருவாங்களே அவங்களா, எப்பவுமே செருப்படி வாங்குவாங்க அவனா அப்படின்னே சொல்லுவாங்க. இதுவே சினிமாவில் பாருங்க, எம்ஜிஆர் வராரா, ரஜினிகாந்த் வராரா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆர்டிஸ்ட் ஏன்னா அது மிகப்பெரிய திரை. எல்லாருமே யங்ஸ்டர்ஸா இருக்கனால எல்லாருமே இட ரத்தம். அண்ணன் பண்ணது சரியில்லை, இவர் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னா அது உங்க செயற்குழு மீட்டிங்ல பேசுங்க, உங்க ஆபீஸ்க்குள்ள பேசுங்க. எங்க வீட்டு குழந்தைய கடிச்சிச்சுன்னா நாயை தான் தூக்கி போடுவோம், குழந்தைய தூக்கி போடுவோம். அது உயிர் தான், இது உயிர் தான். ஆனா நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, டெலிவிஷன்ல எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் டிபேட் போகும்போது ½ நான் இருப்பேன். அதுக்கு மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க கருத்தை மட்டும் சொல்லிட்டு வெளில வந்துடலாம். அதுதான், அவ்வளவுதான். ஆனாலும் எனக்கு அது பிடிக்கும் இருந்தாலும் அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றது ஒரு தவறான மனோபாவம். மனிதர்களே வெறுக்கிறீங்க, அவங்களுக்கு நாய் பிடிச்சிட்டு பிடிக்கல, நீ எப்படி பிடிக்கலாம்னு சொல்லலாம்ன்றது தான் இன்னைக்கு வந்துருச்சு. அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும். யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம், அவ்வளவுதான். போய் ஹஸ்பண்டை வளர்க்கலையா? ஜெயிச்சவங்களுக்கு கொண்டாட்டம், தோத்தவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற வரைக்கும் இந்த 3 வருஷம் என்னென்ன குறைகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நான் இந்த நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா இந்த நடிகர் சங்கம் நான் ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் சங்கத்திலிருந்து வந்து ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் சங்கம். இது எப்போதுமே பிரிஞ்சு போனவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நாங்கள் அப்படி நினைக்கிறதே கிடையாது. யார் வேணும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு தெருவில் போனால் 10 மருந்து கடை இருக்கு, டி நகரில் போனால் 20 நகை கடை இருக்கு. ஏன் 2 யூனியன் இருந்துட்டு போட்டவன் அப்படின்னு நினைத்தால் நினைச்சவங்களும் நல்லா இருப்பாங்க, ஆரம்பிச்சவங்களும் நல்லா இருப்பாங்க. அதற்காக சொல்கிறேன். நான் இங்க நடிகர், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொன்னாங்க. அதை தாண்டி தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர் நடிகையருடைய யூனியனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட், அதே போல தமிழ்நாடு சின்னத்திரை பெரிய திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய 10 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய நிறுவன தலைவர், அதனுடைய செயலாளர் தான் திரு தாசரதி அவர்கள். தமிழ்நாடு சின்னத்திரை கூட்டமைப்பில் நாங்கள் இருக்கோம். அது இன்னும் அபிஷியலாக நாங்கள் இருக்கோம். ஆனால் அதை திரு மங்கை அரிராஜன் தலைவர் அதை சேர்த்து கேட்டால் செல்வமணி சார் தான் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. செல்வமணி அப்படி சொல்லுவாராங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அப்படிப்பட்டவரை செல்வமணியை நான் பார்க்கல. ஏனென்றால் அவரவர்கள் திறமைக்கு உண்டு. ஆனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பிரிஞ்சு போறோம்னா அனைவருக்கும் தாழ்வு என்பதை எல்லாரும் உணர வேண்டும். நான் ஏன் இந்த சங்கத்துக்கு குரல் கொடுத்தேன் என்றால் என்னுடைய குரலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பயன்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நாணயமாக இருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டுமே ஆடினா ரொம்ப கஷ்டம். ரொம்ப உயரத்துக்கு பொங்கல ஆடினா தாண்டி தள்ளி விட்டுருவாங்க. இந்த சின்னத்திரை கூட்டமைப்புல 2 வருஷத்துக்கு ஒரு தலைவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இனிமேல் சின்னத்திரை கூட்டமைப்புல சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இருப்பவர்களும் தலைவர்களாக வர வேண்டும் என்பது இப்போ இருக்க குரூப் ஆசைப்பட்டு இருக்காங்க. அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே வரணும். பெப்சியில் பார்த்தீங்கன்னா வேற சிஸ்டம், ஃபிலிம் சேம்பரில் பார்த்தீங்கன்னா வேற சிஸ்டம். அங்கே தமிழ் ரெப்ரஸன்டேஷன், தெலுங்கு ரெப்ரஸன்டேஷன், கன்னட ரெப்ரஸன்டேஷன், அது மாதிரி எல்லாரும் கூட்டமைப்பில் தனித்தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் தலைமையேற்று வரும்போது சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயம் தலைவருக்கு உண்டான அனைத்து தகுதியும் இருக்குன்னு நம்ம தலைவர் பேசுற முதல் 3 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயரோடு இருக்கிறார். கண்டிப்பா அவர் செய்வார்ங்கிற நம்பிக்கை இருக்கு. வயசெல்லாம் கணக்கு கிடையாதுங்க, சின்னவன் பெரியவன் கிடையாது. ஆனா என்னன்னா சில பதவியில வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு அப்புறம் இதை யார் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அது சொந்த சொத்தா அதை பார்த்துப்பாங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. அது நாம நினைச்சுக்கிறோம்.
நமக்கு அப்புறம் இவன் நன்மை ஏற்றிருக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னும் போது சின்னத்திரை வரலாற்றில் முதல் முறையாக அத்தனை பேரும் ஜெயிச்ச ஒரே டீம் இந்த டீம். அதுக்கு காரணம் என்னன்னா, நிர்வாகம் பண்றவன் நமக்கே பேசிக்கிறத விட ஓட்டு போடுறவங்க என்ன பேசுறாங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். எதையுமே ரொம்ப ஃபால்ஸ் ப்ராமிஸ் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் வேண்டாம் பண்ணாதீங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, எது நம்மளால முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்கம் சுஜாதா விஜயகுமார்ட்ட இந்த நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. ஆனா சுஜாதா விஜயகுமார் சீரியல் எடுக்கும் பொழுது ஒரு ஆர்டிஸ்ட போட்டா சேனல்ல இருந்து போன் வரும், இவரை மாத்திருக்க வேற ஒருத்தரை போடுங்க. ஏன்னா சேனல் தான் இன்னைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. நீங்க சேனல்ல போய் கேளுங்க. முதல்ல நீங்க சேனல்ல கேட்க வேண்டியது, டெலிவிஷன் நடிக்கிற ஆர்டிஸ்ட் பேரை போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஆர்டிஸ்ட் பேருமே போடுறது கிடையாது. அந்த தொடக்கத்தோட ஒரு பொம்பளை வருவாங்களே அவங்களா, எப்பவுமே செருப்படி வாங்குவாங்க அவனா அப்படின்னே சொல்லுவாங்க. இதுவே சினிமால பாருங்க, எம்ஜிஆர் வராரா ரஜினிகாந்த் வராரா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆர்டிஸ்ட் பேர், ஏன்னா அது மிகப்பெரிய திரை. ராதாரவி பேசி கிளம்பிடாதா, எனக்கு இந்த வேஷ்டி கோவணத்துல எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாமே ஆம்பளையா போடுறாங்க, அதுக்காக சொன்னேன். தவிர பெரிய திரை சான்ஸ் வரலாம், வரக்கூடாது, வராது இருக்கலாம். ஆனால் சின்ன திரையில் ஒருவர் நடிகராக வந்துவிட்டால், நடிகையாக வந்துவிட்டால், ஒரு தொடர்ந்து 2 வருஷம் அல்ல 3 வருஷத்துக்கு நிச்சயமாக வருமானம் உண்டு என்ற நிச்சயத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது சின்ன திரை. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். மாடி ஏறதுக்கு வேணா 4 நாள் ஆகலாம், படி இறங்கிறதுக்கு 3 நாள் ஆகலாம், அதெல்லாம் கதை, அதை விட்டுருங்க. ஆனா ஒரு நல்ல தொழிலாக இருக்கக்கூடியதுல ஆனஸ்டா இருக்க, ஹெல்த்தை பார்த்துக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். இல்லைன்னா அடுத்த நிமிஷமே இவருக்கு பதில் அவர் அப்படின்னு ஒரே ஃப்ரேம்ல ஃபியூச்சரையே மாத்திடுவாங்க. அதை நீங்க பார்த்துக்காங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியா இருங்க. கடவுள் இருக்கும் வரை, கடவுள் நம்பிக்கை இருக்கும் வரை உங்களுக்கு எந்த குறையும் வராது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ என்ன கூட்டு திடீர்னு சீரியல் நீங்க சொன்னாங்க, கழிச்சு 100 எபிசோட் பண்றேன், 100 எபிசோட் பண்ணுறேன் அப்படின்னா, அது எனக்கு 100 எபிசோடே 3வது எபிசோட சொன்ன டைலாகே திருப்பி சொல்றோமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தாசரதியை கேட்டாங்க, என்னங்க நாங்க 30 எபிசோட ஒரே டைலாக் சொல்லிட்டு இருக்கோம், நீங்க புதுசா. இப்போ கூட பதவியா இருக்கும்போது தலைவருக்கே கொஞ்சம் தடுமாற்றம். என்னன்னு பார்த்தா, சின்ன திரை ப்ராம்ப்ட் பண்ணாதான் டைலாக் வருது. சொந்தமா படிச்சு சொன்ன தடுமாற்றம் வருது. சைலண்ட் நான் சின்ன சின்ன அப்படின்னு சொன்னாதான் வருது. அது எனக்கா டைலாகே வர மாட்டேங்குது. அவர் பாட்டு கேமரா பக்கத்துல போய் நிக்கிறேன், திருப்பி நான் டப்பிங் பேச போனா அவர் குரல் தான் கேட்குது. நான் யாருக்கு டப்பிங் பேசுறது, நான் எனக்கு பேசணுமா யாரோ ஒருத்தருக்கு. அப்புறம் ஷூட்டிங் வரும்போது சொல்ல, அவர் தள்ளி நிலைக்கு சொல்ல, இல்லைன்னா பக்கத்து செட்டுக்கு போய் சொல்ல. அது வலசரவாதத்தில் ஷூட்டிங்னா பக்கத்து செட்ல பேசுறதுல எங்க கேட்குது. எல்லா வீட்லயும் ஷூட்டிங் நடக்குது. ரொம்ப வித்தியாசமான அனுபவம். சின்னத்தை தமிழ்நாட்டுல சின்ன திரைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணது நான் தான். சீனியர் மோஸ்ட் பர்சன். எனக்கு அடுத்ததுதான் என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் வந்தார். அதற்காக சொல்றேன். அந்த வண்ண கோலங்கள் இது வரைக்கும் 11 முறை ரீடெலிகாஸ்ட் ஆகி வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம என்ன ரெக்கார்டு கிரியேட் பண்றோம் என்னங்கிறது முக்கியம் இல்லை. என்றைக்கும் நீங்க யூடியூப் இருக்கிற வரைக்கும் நீங்க என்னைக்கோ பண்ணின சீரியல் கூட அந்த ஒரு சீன் நல்லா இருந்ததுன்னா அது தொடர்ந்து பல வருடங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. கூட்டமைப்பு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணோம், சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ், நீங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால எல்லாருமே இடாத அர்த்தம். அண்ணன் பண்ணது சரியில்லை, இவர் இப்படி பண்ணிருக்க கூடாது, அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னா அது உங்க செயற்குழு மீட்டிங்ல பேசுங்க, உங்க ஆபீஸ்க்குள்ள பேசுங்க. தயவு செஞ்சு அதை வெளியில பேசிடாதீங்க. 3 வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா 3 வருஷம் இந்த ஜெயிச்ச வெற்றியை ஒற்றுமையோடு இருந்து பொறுப்புலயே 2 ரூம் போட்டாங்க. ஒன்று பெரிய ரூம் போட்டாங்க, இன்னொன்று சின்ன ரூம் போட்டாங்க. ஆனா அது பெரிய பொறுப்பு தான். சின்னது போட்டா பருப்பான்னு கட்டுவாங்க. நமக்கு என்னன்னா தப்பு தான் கண்டு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக சொல்றேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. யூனியனை பாருங்க, யூனியன் முக்கியம். ஆனா உங்க தொழிலை விட்டுறாதீங்க.
தொழிலை விட்டுட்டு யூனியனை பார்த்தீங்கன்னா யூனியனை பார்த்துதான் உங்களுக்கு தொழில் திருப்பி கைக்கு வராது. யூனியன்ல இருந்து சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கிற இடம் இல்லை யூனியன். அதே போல உங்களுடைய ஒரே நலன் உங்க உறுப்பினருடைய நலன் தான் உங்களுடைய நலனாக இருக்க வேண்டும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த கடந்த காலத்துல நீக்கப்பட்ட 2-3 ஆர்டிஸ்ட் ரவீனா இருக்காங்களா, ரவீனா மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் திரும்ப சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செய்து இந்த ஆர்டிஸ்ட் நீக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட் நீக்கிறேன்னு நீங்களே உங்க உறுப்பினரை நீக்குவதை செய்யாதீர்கள். அது சரியா இருக்காது. அம்மாவை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். கடந்த 15 ஆண்டுல இவங்க தான் வயதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறத விட்டுட்டு நாய் வளர்க்குறவங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நானே 3 நாய் வளர்க்குறேன் வீட்டுல. வாசல்ல வர நாயும் அந்த வீட்டுக்குள்ள கொடுத்து தான் சாப்பாடு போட்டு அனுப்புவேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனா அது கடிக்கிறதுக்குலாம் நம்ம பொறுப்பு கிடையாது. கடிச்சா தப்பு தான். ஒரு எங்க வீட்டு குழந்தையே கடிச்சிச்சுன்னா நாயை தான் தூக்கி போடுவோம். குழந்தைய தூக்கி போடுவோம். அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான். ஆனா நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, டெலிவிஷன்ல எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் டிபேட் போகும்போது 1/2 hour நான் இருப்பேன். அதுக்கு மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க கருத்தை மட்டும் சொல்லிட்டு வெளில வந்துடலாம். அதுதான். ஏன்னா வச்சு செய்யறதுங்கிறது இப்போ டெலிவிஷன்ல அவங்க டிஆர்பிக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு செய்யறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை பக்கம் நீங்க ஜாகிரதையா ஆரம்பிச்சுங்க. நம்ம அன்பு நான் ஏன் 3 நாய் வளர்க்குறேன்னு கேட்டாங்க. என் பேச்ச ஒரு நாயும் கேட்கறது இல்லைன்னு நான் யாருக்கும் சொல்ல முடியாது. 3 நாய் கேட்குறேன். அது ஒரு ஜாலியா இருந்துட்டு போறேன். எல்லா உயிர் தான். பூனை வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எலி வளர்க்குறவங்க ஜாஸ்தி, அணில் வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எல்லாம் வளர்ந்துட்டு போறோம். பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் எனக்கு அது பிடிக்கும் இருந்தாலும் அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றது ஒரு தவறான மனோபாவம். மனிதர்களே ஏன் இருக்கிறீங்க? அவங்களுக்கு நாய் பிடிச்சது பிடிக்கல. நீ எப்படி பிடிக்கலாம்னு சொல்லலாம்ன்றதுதான் இன்னைக்கு வந்துருச்சு. அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும். யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம், அவ்வளவுதான். ஒய்ஃப் ஹஸ்பண்டை வளர்க்கலையா? அந்த மாதிரிதான் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பெட் அனிமல் இருக்கும். அந்த மாதிரி செல்லமா நான் ஏன் கூப்பிடுறது இல்லை உடனே சொல்றாங்க சந்தோஷமா ஏன் நான் ஏன் கூப்பிட்டேன். அது கோபமான டோன்ல கூட்ட வேற. அதனால அன்பு செலுத்துங்கள். பிரிவினை உண்டாக்குற மாதிரி எதுவுமே பேசிக்கிட்டே இருந்தா நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். இன்னைக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த ஃபுல் அரங்கத்துல நீங்க எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கீங்களோ, இந்த டீம் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகள் இருந்து அடுத்த முறை எலெக்ஷனே வேணாம் நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சுயேட்சையாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். சார், இந்த மூத்த கலைஞர்கள் 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் மரியாதை செஞ்சுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் சேகர் சார் 97 எஸ்வி சேகர் சார்.